நம்ம கோயம்புத்தூர் ஆர்கே பிஸ்னம் வந்து நம்ம ஜனவரி மந்த் வந்து நியூ இயர் வித் கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு சில ரீசனால வந்து நம்ம அலைன் பண்ணி ஒரே டைம்ல கொடுக்க முடியல. ஒரு 10 லேப்டாப் சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் to 6 மெம்பர்ஸ் நம்மளே ஓவரால் கவர் பண்ணிட்டோம். அதுவோ எப்படின்னா நம்ம அது எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறன்றதுல நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துச்சு, நமக்கு பர்சனலாகவே கால்ஸ் வந்துச்சு. அதாவது லேப்டாப் கால்ஸ் தாண்டி சேல்ஸ் கால் தாண்டி இந்த கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது நிறைய கால்ஸ் வந்துச்சு. அதனால நம்ம ஒரு ஆர்டரா இது பண்ணி ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியல. ஒரு 6 கஸ்டமருக்கு வந்து நல்லா நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து ரெகுலரா சில பேருக்கு வந்து வீக்லி 10 days அந்த மாதிரிலாம் வந்து ரெகுலரா கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பார்த்து ரொம்ப எஃபர்ட் போட்டவங்களுக்கு ஒரு 6 பேருக்கு கொடுத்தோம். அதுவும் ஒரு 5 லேப்டாப்ஸ் வந்து ஒரு லோக்கல் சேரிட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணாங்க. நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியல, அவங்க அப்ரோச் பண்ண விதம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் அவங்களுக்கு ஒரு 5 லேப்டாப்ஸ் கொடுத்தோம். அது ஒரு 6 லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸ் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அது பாருங்க, வீடியோ பார்த்துருவாங்க. அது போக இன்னொரு கிவ்வே நம்ம இதில் இன்னொரு கிவ்வே இந்த வீடியோவில் இன்னொரு கிவ்வே கொடுக்குறோம். இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 5 daysல இந்த அனௌன்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா கிவ்வே வந்து ரொம்ப பார்த்து கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க, நம்ம வந்து பண்ணுறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 90% ஜென்டலா இருக்கணும். அப்பதான் நம்ம பிசினஸ்க்கும் சரி பர்சனலாவும் சரி கரெக்டா இருக்கும். என்ன மனுஷன் இந்த கிவ்வே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. கமெண்ட் பண்ற உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா இது நம்ம கிவ்வே தரப்போதில்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கிஃப்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மவுஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோ இல்ல கீபோர்டோ என்ன வேணுமோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐட்டம் நம்ம தரலாம். அதாவது ஒரே கமெண்ட் வந்து நீங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட டேக் பண்ணலாம். 5 பேருக்குமே நீங்க என்னென்ன கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து டேக் பண்ணலாம். சரிங்களா? அதாவது என்ன ப்ராடக்ட் எந்த ஃப்ரெண்டுக்கு செலக்ட் பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணி 1 week டைம்குள்ள, அதாவது இன்னைக்கு வந்து 23 or 24 இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இதுல இருந்து 1 week டைம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ப்ராடக்ட்டும் அன்னைக்கு டெஸ்பாச் பண்ணிடுவோம். நம்ம இன்னும் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு லைவாவே பண்றோம். அந்த டைம் வந்து கிவ்வே வந்து லைவாவே உங்களுக்கு யாருக்கு செலக்ட் பண்றோம், யாருக்கு கொடுக்க போன்றது நீங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடுத்து அதுவும் பண்ணிடுவோம். இனி வர கிவ்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நமக்கு மந்த்லி ஆர் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒரு கிவ்வே பிளான் பண்றோம். டைமிங் கிடைக்க மாட்டேது, அது மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களோட ப்ராடக்ட் இருக்கு, கொடுக்குற மனசு இருக்கு, அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். உங்களுக்கு யாருக்கா நீர் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீர் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு வந்து எனக்கு லேப்டாப் கிவ்வே தந்திருக்காரு ஆர்கேபி. நீங்கள் எல்லாரும் கிவ்வே தரேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு சென்னையில். நான் எஜுகேஷனுக்காக வாங்கியிருக்கேன். நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன். நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறதுனால நான் லேப்டாப் வாங்க முடியல, வாங்கிட்டேன் நாங்கள் வீட்டில். அப்புறம் நான் அண்ணங்கிட்ட வந்து கிவ்வே வேணும் ப்ளீஸ்னா எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு ஒரு லேப்டாப்பு வித்து சார்ஜரோடு கொடுத்துருக்காரு. டெலிவரி இன்னைக்கு தான் ஆச்சு. அட்ரஸ் கூட அனுப்பிச்சிட்டு அந்த அண்ணா